எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளான் ரெசிபி தான் பண்ணுறோம். அந்த ரோட்டு கடை காளான் வந்து நமக்கு பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெசிபி வந்து எனக்கு வீட்டில் அந்த ரெசிபி பண்ணுறோம். வாங்க நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காளான் கூட வந்து கொஞ்சம் முட்டைக்கோசு சேர்த்துறோம். வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முட்டைக்கோசு வந்து காளான் சேர்த்துக்கலாம். காளானும் அப்படித்தாங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் லெமன் வந்து ஒரு 1/2 பழம் புழிஞ்சிக்கலாம். கேபேஜ் இதெல்லாம் நம்ம அளந்து எடுத்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்புக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். அடுத்திய மீடியமாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு காளான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் நான் இதில் சேர்த்துறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா அதையும் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சோம்பு பவுடர் இருந்தால் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் வந்து அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டல் நமக்கு, அதனால் உப்பு இன்னும் சேர்த்துக்கலாம். கொதித்த பின்னாடி பொரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காளான், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்தணும். இது கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் ஊற்றி இறக்கிடலாம். ரோட்டு கடை காளான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.